பேசலாமா? என் தலைவனுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவர் நீடூழி வாழணும், எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். இந்த நாள்ல படையப்பா படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு அவருடைய மைல்கல்ல இது ஒரு மிகப்பெரிய ஒரு மைல்கல். அந்த படத்துல நாங்கெல்லாம் அந்த காலத்துல ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறோம். அது இல்லாம இந்த படத்தை பற்றி பரபரப்பா நேற்று 2 நாள் முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அதுல குறிப்பாக என்னை பத்தி பேசியது எனக்கு மிகவும் சந்தோஷமான நாள். ஏன்னா நான் அந்த முத்து படத்துல நான் வந்து சிறந்த சண்டை பயிற்சிக்கான விருது வாங்கும்போது கொஞ்சம் லேட்டா போயிட்டேன். அப்ப என்ன ஓரமா உட்கார வச்சிருந்தாங்க. அந்த டைம்ல வந்து ஏன்னா அந்த முத்து படத்துக்கு இன்ஸ்டன்ட் அவரே சொல்லிப்பாரு, என்ன நல்லா நடிக்கிறீங்கன்னு சொன்ன விஷயத்த அவர் அங்க வந்து என்ன கேட்டாரு. இத்தனை வருஷமா நான் வந்து நிறைய படங்கள் பண்ணிருக்கேன், நிறைய மார்க்கெட், நிறைய எனக்கு விஷயம் இருக்கு. ஆனா முதல்ல நான் வந்து சிறந்த படத்துக்கான ஒரு சிறந்த படத்துக்கான கதை, சிறந்த நடிகருக்கான விருது வாங்குறது இதுதான் எனக்கு முதல் தடவை. அது அந்த கலைஞரியா கையில வாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப இத்தனை வருஷம் நான் சிறப்பா நடக்கலையா அப்படி எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஆனா அந்த படத்துல இன்சிடென்ட்ல வந்து நான் அந்த என்ன அடிச்சது பெண்ணு தூக்கி போடும்போது அதை பார்த்துட்டு கனல் கண்ணன் சார் சொன்னாரு, ஆனா நீங்க ரொம்ப நல்லா நடிக்கிறீங்க சொன்னாரு. அது இப்ப எனக்கு ஞாபகம் வருது. உண்மையில இப்ப நல்லா நடிச்சாலும் இவ்வளவு நாள் கழிச்சு எனக்கு அவார்டு கிடைச்சிருக்கான்னு சொல்லி அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அதையும் என்னை பத்தி பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் மேலும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைகின்றது நம்பிக்கை. எல்லாம் வெற்றி அடைந்து விட்டது. மக்கள் கூட்டமா வராங்க. வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க சொன்ன போது என்ன சொன்னாங்க? கே.எஸ். ரவிக்குமார்லாம் என்ன சொன்னாரு? நீங்க நல்லா தான் நடிக்கிறீங்க சார் அப்படின்னு சொன்னப்ப என்ன ரியாக்ஷன்? அவர் சத்தம் போடாரு, ஏடா எவ்வளவு பெரிய சூப்பர் ஸ்டார் இப்படி பேசியிருக்க அப்படின்னாரு. ஏன்னா அவரே சொல்லிருக்காரு, கனல் கண்ண ஒரு பெக்குலர் நாள்ன்றது. நமக்கு எல்லா ஹீரோ ஒரே மாதிரி டீல் பண்றதுனாலதான் அந்த பஞ்சாயத்து வந்தது. ஆமா, அது வந்து கேட்டாரு, பேர்பாடில ஃபைட் பண்றாரு. ஏன்னா அவங்களுக்கு வேற வேலை இல்லையானே, ரொம்ப கேவலமா இருக்கும் அப்படின்ட்டு சொன்னேன். ரஜி சார் சொல்லு, நான் போய் எப்படின்னா அவர்கிட்ட கேவலமா இருக்கு சொல்றது அப்படின்னு. ஏன்னா நம்ம ரொம்ப சின்ன பையன், ஆனால் அந்த சூதுவா தெரியாது பேசிட்டேன். அப்ப போய் போன ஒன்று உட்காரும்போது கேட்டாரு என்கிட்ட, சொன்னல பேர்படியை ஃபைட் பண்ணலாம், நல்லா இருக்கு அப்படி மேலங்கிலையும் பார்த்துட்டு ரொம்ப கேவலமா இருக்கு வேணான்னு அப்படின்னு. ஆனா அவர் எவ்வளவு பெரிய நடிகர், எவ்வளவு பெரிய மனிதர்ன்றது அல்லது எனக்கு தெரிஞ்சது. அது அவர் கண்டுக்கவே இல்லை. வேற ஒரு ஹீரோ வந்தா சின்ன டிஸ்கஷனுக்கே நம்ம விஷயம் சொன்னா எல்லா ஹீரோவும் கோச்சிடுவாங்க, உடனே யூகா பார்ப்பாங்க. அதை கொஞ்சம் கூட அட் பண்ணாம ஒரு அழகா உட்காந்துட்டு மற்ற டாபிக் எல்லாம் பேச ஆரம்பிச்சார். ஒரு 15 நிமிஷம் நீங்க எங்க போயிட்டு வரீங்க, எங்க ஷூட்டிங், அது என்ன கதை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த என்ன வந்து பேர்பட் நல்லா இருக்கு சொன்னீங்களா? ஆமா அப்படின்னு சக்கரை சட்டையை காட்டி அப்படி காமிச்சார். நான் மறந்து போயிட்டேன். சார் நான் கண்டிப்பா அந்த படத்தை கிளைமேக்ஸ்ல பேர்பட்ல பண்றீங்க, அதுக்கேற்ற நான் கம்போஸ் பண்றேன். அது டெஃபினட்டா மிகப்பெரிய வெற்றி அடைந்தது. எனக்கு மிகப்பெரிய பேர் கிடைச்சது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏன்னா தலைவர் எப்பவுமே தலைவர் தான். வாழ்த்துக்கள். இந்த குலுக்கி வச்ச கொக்கோ கோலா பாட்டுல பாத்தீங்களா, இதே மாதிரியா இந்த படையப்பா போஸ்டர் முன்னாடி நீங்க ஒரு காட்சி இடம் பெற்றிருக்கோம். அந்த படத்துக்கு ரீலீஸ்க்கு வந்திருக்கீங்க, எப்படி இருக்கு சார்? அது ரொம்ப தலைவரை பிடிச்ச நான் தான் தலைவர் நான் தான் சொன்னேன். நன்றி.